சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேக. காரம் எப்படி இருக்கும்? நிறையா இருக்கும். அந்த மாதிரி அவருடைய கருத்துக்கள் வந்து சுருக்கமாக பேசுவார், ஆனால் அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை எடுத்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி அன்னபூர்ணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெரும்போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குரு ஆசான், காலம் சென்ற என்னுடைய வழிகாட்டி குரு ஆசான், மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர் மெய்மதம் மெய்வழிச்சாலை பலராமானந்தர் ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கி, மற்றும் தற்போது எனக்கு ஆசானாக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா கோவில்பட்டி தங்கமாண்டியன் ஐயா மற்றும் வாஸ்து சாம்ராட்டு நவமணி சண்முகவேல் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களும் ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி இறைவனை வணங்கி, இந்த காவிரி ஜோதிட சங்கம் மிகவும் தன்னுடைய கருத்தரங்கத்தை மாதாந்திரம் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்ற தலைமை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதாந்தோறும் இதில் பங்களித்து தங்களுடைய பங்களிப்பையும் தங்களுடைய அந்த உதவியையும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களும் வருகை தந்து எண்ணற்ற தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்தரங்கத்திற்கு அவர்களுடைய சேவை, அவர்களுடைய பணி வந்து மகத்தானது. மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பாவன்கள்லாம் வந்து வருகை புரிந்து இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்து மென்மேலும் மெருகேற்றி இதோடைய பாதையை செம்மையாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் இந்த சங்கத்தில் ஒருவனாக பயணித்து அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், இதை நடத்தி கொண்டிருக்க அனைவருக்கும், இதில் பங்களிப்பு செய்து கொண்டிருக்க அனைவருக்கும், பெரியோர்கள் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் நன்றியை சங்கத்தின் சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிடம் மிகவும் அற்புதமான ஒரு கலை. எண்ணற்ற சித்தர்கள், ஞானிகள் அவர்கள் வந்து கண்டுபிடித்த மாபெரும் ஒரு வானியல் ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் பயணிக்கக்கூடிய சிறிய ஒரு துளியாக இருக்கக்கூடியதில் எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நிறையருடைய பேர்த்தோடைய அறிமுகம் கிடைச்சிருக்குது. அது என்னுடைய பாக்கியம். நிறைய பேரை பார்க்கக்கூடிய பழகக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய எண்ணற்ற பல தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கிறப்ப நேரடியாக பார்க்குற அந்த பாக்கியம் ரொம்ப மகத்தானது. அந்த ஒரு இந்த வயசில் வந்து அந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா வந்து என்னென்ன மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்து ஜோதிட கருத்தரங்கத்தில் பயணித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கமும் அறிமுகமும் ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. இது காவிரி தாய்க்கு நன்றி.
பொதுவாக வந்து கொஞ்சம் ஜலதோஷம், இதால் தவிர்க்க முடியலை, பேசி ஆகணும். நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த ஒரு பாவகம் ஒரு ஒரு ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் அந்த ராசி கட்டம் பாதிப்பு அடைஞ்சிருக்குது, ஒரு கிரகத்தால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அந்த கட்டம் வந்து ராசி கட்டத்தோடைய தன்மை பாதிக்கப்பட்டுருமா அப்படின்ட்டுக்கிற ஒரு கேள்வி இருந்திருக்குது. ஆனால் அதுக்கான விடை எனக்கு கிடைச்சிருக்குது. பல்வேறு ஸ்தலங்களையும் குருமார்களுடைய அந்த அறிவுரையாலையும் பல நண்பர்கள் வட்டாரத்து மூலியமாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிருக்குது, இது அந்த வந்து பாதிப்பு அடைஞ்சிருமா, அந்த உயிர்காரகத்துவம் கெட்டு போயிருமா, இல்லை எப்படி என்ன ஆயிரும் அப்படின்ட்டு. ஏற்கனவே எடுத்த உடனே ஹையர் டாப்பிக்கு வந்து உயர்நிலை சப்ஜெக்டை தொட்டுறேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் யாராவது வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க, எதாக இருந்தாலும் அறிவியலை சொல்லி என்னை வழி நடத்துவீங்கிற நம்பிக்கையில் இந்த உயர்நிலையான ஒரு சூட்சமத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இதை நான் சொல்கிறேன். தப்பு இருந்தால் கொஞ்சம் திருத்திக்கிறேன், அது நீங்களும் இருந்தால் எனக்கு சொல்லி ஒரு வழியை காட்டுங்க. அந்த வகையில் ஏற்கனவே வந்து தெரியக்கூடியது தான், தெரியாத சில என்ன மாதிரி ஒரு அறிமுகம் உள்ளவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதன் மூலியமாக, அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் வீடியோ நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க. அதனால் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்படுத்திருக்குது, ஒரு ராசிக்கு அந்த கட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, சனி ராகு செவ்வாய் சூரியன் இப்படி ஒரு கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த ராசி கட்டம் வலுவிழந்து போயிடுமா, அதுக்கு எது நிவர்த்தி கிடையாதா? அந்த ஏன்னா முதல்ல எடுத்தவுடனே உயிர்காரகத்தை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்காரகத்துவம் பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் ஜடகாரகத்துவம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கும் வந்து விதியை விட விதி விலக்குகள் அதிகமாக கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி பார்த்தோம் என்றால் இதில் அந்த ராசி கட்டத்துடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் பாதிப்பாகிறதுக்கு 3 காரணிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலில் கட்டம், அந்த காரகத்துவம், அந்த ஆதிபத்திய விசேஷம், அதுக்குண்டான கிரகம், இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்த உடனே அந்த கட்டத்தில் வந்து இதாக இருக்குது, அந்த உறவு பாதிச்சிடும் அப்படிங்கிறது இல்லாமல் அதோடைய ராசி கட்டத்தில் அந்த கிரகத்தினுடைய காரக ஆதிபத்திய விசேஷங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த அதிபதி காரகன், அதிபதி யாரு, அந்த காரகன் யாரு, காலபுருஷ தத்துவத்துக்கு உள்ள அந்த கிரகம் எது, இப்படியெல்லாம் பொருத்தி பார்த்து தான் பல 3-4 விதிகளுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு இறுதியாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தவுடனே இப்போ அறிமுகமாகக்கூடிய சில பேர் பார்த்தவுடனே அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வழிமுறைகள்லாம் பார்த்துறது நம்ம ஒரு முடிவுக்கு வரலான்ங்கிற பட்சத்தில், ஐயோ இந்த இடத்துல சனி பகவான் இருக்கு, ராகு பகவான் இருக்கு, செவ்வாய் பகவான் இருக்கு, கேது பகவான் இருக்கு, சூரியன் பகவான் இருக்கு, பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்கும் அந்த காரகம், அந்த காரக கிரகம், ஆதிபத்தியம், காலபுருஷ தத்துவத்துப்படி இப்படி பல விதிகளை பொருத்தி பார்த்து தான் ஒரு சூழ்நிலையை வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு நம்ம அடுத்தடுத்த பகுதியில் வந்து பேசலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, ஒருவே சரணம்.